புதுச்சேரியில் போக்குவரத்து ஊழியர்களின் வெளிநிறுத்த போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மகராஜபாண்டி. மகராஜபாண்டி, இரண்டாவது நாளாக போக்குவரத்து ஊழியர்களின் வெளிநிறுத்த போராட்டம் காரணமாக பயணிகளுக்கு பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் சுமார் 850 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதேபோல் அனைத்து ஊழியர்களுக்கும் 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்தி சம்பளம் வழங்க வேண்டும் என பலங்கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை நிர்வாகம் இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாகை, ஏனம் ஆகிய 4 பகுதியிலும் உள்ள பணிமனைகளில் வேலைநிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்வதால் அரசு பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 144 அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் புதுச்சேரியிலிருந்து கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவண்ணாமலை மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகளே சென்று வந்தது. தற்போது இந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவர்கள், பொதுமக்கள், நோயாளிகள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மகராஜபாண்டி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.